சங்கடமா இருந்துச்சு. அதனால நம்ம மதுரை மோகன் யூடியூப் சேனல் சார்பா ஒரு வீடியோ போடணும்னு நினைச்சேன். ஸோ அதனால தான் இந்த பதிவு. ஏவிஎம் சரவணன் ஐயா அவர்கள் வந்து அவரை பத்தி சொல்றதுக்கோ, இல்ல அவரை பத்தி எந்த விஷயம் சொல்றதுக்கோ நமக்கு வயசு, அனுபவம் பத்தாது. ஆனா அவரு சாதனைகள் வந்து சொல்லாம இருக்க முடியல. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார்ல இருந்து உலக நாயகன் கமலஹாசன் சார் வரைக்கும் மிகப்பெரிய ஜாம்பவான்களை உருவாக்கின ஏவிஎம் ஸ்டுடியோ. ஸோ தமிழ் சினிமாவில் போராடிக்கிட்டு இருக்க, இனிமே சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேர் தெரிஞ்சுக்க வேண்டியது ஏவிஎம் ஸ்டுடியோவோட அந்த வடபழனி ஏவிஎம் அப்படின்னாலே எல்லாருக்கும் பெருமை மிக அடையாளமாக தான் இருக்கு. ஸோ அதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். ஐயா இன்னைக்கு வந்து இறந்துட்டாங்க. வயது மூப்பு காரணமாக இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்போ ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே போனாலும் ஐயாவை பார்ப்பேன். நான் அவர்கிட்ட பேசினதில்ல, நான் பார்த்துருக்கேன், தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். நிறைய ஷூட்டிங்லாம் உள்ளே ஒர்க் பண்ணும்போதும் பார்த்துருக்கேன். ஐயா ரொம்ப அவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும் ரொம்ப சாதாரணமாக எளிமையாக நான் எப்படி கையை கட்டிகிட்டு இருக்கேனோ அந்த மாதிரி தான் ரொம்ப பணிவாக இருப்பாங்க. ஸோ அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அமைதின்னா என்ன, பொறுமைன்னா என்ன, ஒரு ஆளுமை திறன்னா என்ன, ஸோ இவ்வளோ பெரிய நிறுவனத்தை வந்து நடத்துகிற ஒரு ஒரு ஆளுமை அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஐயாட்ட வந்து கற்றுக்கணும். ஸோ காலையில் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து தளபதியார் வந்து இரங்கல் தெரிவிச்சுட்டு ஐயாவை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சோகமான காலையில் அந்த செய்தி கேட்டோன்னே ரொம்ப சோகமாயிடுச்சு. நம்ம கூட இருந்த ஒருத்தவங்க நம்ம நம்ம வாழ்க்கையில் யாரெல்லாம் நினச்சி பெருசாக வரணும்னு நினச்சோமோ அதில் முக்கியமானவர் வந்து தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் சார் அவர்கள். அந்த ஏவிஎம் நிறுவனத்திற்கும் ஐயாவோட இரங்கலுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் எல்லாத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அன்னாரது சாந்தி அடைகிறதுக்கு இறைவன்கிட்ட நானும் உங்களை மாதிரி வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.